மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் சாப்பிட்டாச்சா? இப்போ வந்து சூப்பரான கிளைமேட்டாக இருக்குது மக்களே. கன்னியாகுமரியில் 2 நாளாக மழை பெஞ்சனால அப்படியே குளு குளுன்னு இருக்குது. நம்ம வந்து வெயில் காலத்தில் வந்து கிச்சனில் போய் மனுஷன் சமைப்பானா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சமாளிச்சிடலாம் பார்த்துக்காங்க, டெய்லியும் ஒரே இட்லியை வச்சு. ஆனால் வந்து மழை காலத்தில் அப்படி சொல்ல முடியாது, ஏன்னா அவ்வளோ குளு குளுவாக இருக்குது. எங்கே போனாலும் நமக்கு குளிராக தான் இருக்குது. அதனால் இந்த மாதிரி வெரைட்டியான டிஷ்ஷெல்லாம் பண்ணாக்க இதுதான் சரியான நேரம் மக்களே. அதனால் இன்றைக்கி வந்து காலையில் கொஞ்சம் நேரமாக வேறு எழும்பணுன்னா, அதனால் இன்றைக்கி காலையில் இந்த பட்டாணியெல்லாம் நைட்டே ஊற போடுறேன். அதனால அந்த வெள்ளை பட்டாணி குருமா போல் பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு மக்களே, பூரி கூட. அப்புறமா நம்ம பையன் வந்து இந்த பூரி அதெல்லாம் தின்னு பழகலையானும், அதனால அவனுக்கு மட்டும் ஒரு 2 தோசையை இது பண்ணியிருக்கேன். அப்புறமா ஹஸ்பண்டுக்கு மட்டும் ஒரு 4 பூரி எடுத்து குழம்பு ஊற்றி வச்சுருக்கேன். அப்புறம் மாமா மாமி வந்து காலையிலே சாப்பிட்டாச்சு. உடனே சொல்லுவேன் மாமாவுக்கு மட்டும் 1 கொடுக்க மாமா மாமிக்கு அப்படின்னு. இது வந்து நல்லா சாஃப்டாக இருந்ததுனால அவங்க டேஸ்ட் பண்ணுறாங்க, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். யா மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, டாட்டா, பை பாய்.